ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா அதனால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, என்ன ப்ராஃபிட்டு, என்ன லாஸ் இருக்குது, ஸோ காயின் வாங்கும் போது என்னென்ன பார்த்து வாங்கணும், அதனால் என்னென்ன பெனிஃபிட் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதோட நிறைகள் குறைகள் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ பேங்க்கில் வாங்கலாமா, காயின் பேங்க்கில் வாங்கலாமா, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். ஸோ மாதம் மாதம் எப்படி காயின் வாங்குறது அந்த சேவிங்ஸையும் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனல்லே நிறையா கோல்டு ரிலேட்டடான வீடியோ நான் போட்டிருக்கேன். இதுக்குன்னே தனியாக நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் நிறைய கோல்டு ரிலேட்டடான வீடியோ தான் போட்டிருக்கேன். நிறைய கோல்டு சேவிங் ஸ்கீம் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கோல்டு காயினை நம்ம எப்படிலாம் வாங்கலாம், ஸோ என்னென்ன ப்ராஃபிட் என்னென்ன லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ மாதம் மாதம் தங்க காயின் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 5000 ரூபா சேவ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 5000 ரூபா உங்கள்கிட்ட 2 மாதம் 3 மாதம் கழித்து அந்த 5000 ரூபா தான் இருக்கும். இதே நீங்கள் ஒரு காயின் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காயினோட வாங்கும்போது நீங்கள் 5000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. அது 2 மாதம் 3 மாதம் கழித்து அது 5100 5200. ஸோ அது மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கோல்டு ரேட்டு அப்படி கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் காயின் வாங்குறது கண்ணை மூடிட்டு காயின் வாங்கிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறைஞ்ச முதலீடு தான். ஸோ நம்மள்ட்ட ரொம்ப அமௌண்ட் இல்லைன்னா கூட நம்ம இப்போ 100 mg 500 mg 1 கிராம் ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 3000 ரூபா 4000 ரூபாய்க்கு கூட ஒரு மாதத்துக்கு நம்ம வாங்கிக்கலாம். மாதமாக வாங்கணும் அப்படின்றது கூட இல்லை. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒரு சேமிப்பாக கூட நம்ம பண்ணலாம். ஸோ அமௌண்ட்டு தானே எல்லோரும் சேவிங்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு கோல்டு காயின் வாங்குறதே ஒரு சேமிப்பாக பண்ணலாம். அது மாதம் மாதம் வாங்குறது பதிலாக நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு 1 கிராமாக நீங்கள் வாங்குறது, 100 mg வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் 1 கிராமாக கூட வாங்கிக்கலாம். அது உங்களுக்கு ஒரு சேமிப்பாக தான் கன்வெர்ட் ஆகிட்டுருக்கும். இந்த கோல்டு காயின் வாங்குறதுனால நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம். ஸோ இந்த சந்தோஷம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கோல்டு காயின் வாங்கியிருக்கீங்க, வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு இதோட பெனிஃபிட் என்னென்னு தெரியும். இப்போ இந்த மாதத்தில் ஒரு 100 mg வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஆனால் நெக்ஸ்ட் மந்த்து அந்த 100 mg இப்போ நீங்கள் 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நெக்ஸ்ட் மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா அது 5200 போயிருக்கு. அப்போ நீங்கள் நினைப்பீங்க, சார் நம்ம இன்னொரு ஒரு 100 mg வாங்கியிருக்கலாமோ இல்லை 1 கிராம் வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அது ஒரு சேவிங்ஸ் தான். அதை நம்ம வாங்கி வைக்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி. ஸோ இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு சேவிங்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ அதுதான் ஒரு ஹாப்பினஸ். இது காயின் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்ம யாருக்கிட்டே போய் நிற்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ நம்மள்ட்ட இருக்குது, நமக்கு எது ஒரு பிரச்சனைனாலுமே நம்ம இது பார்த்துக்கலாம், யாருக்கிட்டையும் போய் நிற்கணும்னு இல்லை, தனியாக நம்மள்ட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இதில் என்ன குறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்குலி சேதாரம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னாலுமே ரொம்ப பே பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு 2% 3% அந்தந்த சொல்கிற ஷாப்புக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம தனியாக நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன், காயினோட வேஸ்டேஜ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சில கடையில் வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம காயின் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி கடையை நீங்கள் பார்த்து வாங்கும்போது உங்களுக்கு இன்னுமே ப்ராஃபிட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி 3% பே பண்ணுற மாதிரி இருக்கும். குவாலிட்டி நம்ம பார்க்கணும். இப்போ சில இதில் குவாலிட்டி 916 அப்படின்றத கண்டிப்பாக பார்த்து வாங்குங்க. 22 கேரட்டு, ஸோ 24 கேரட்டு அந்த மாதிரி நீங்கள் அதை குவாலிட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 100 mg 500 mgயில் 916 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. 1 கிராமில் 916 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த குவாலிட்டி நம்ம பார்த்து தான் வாங்கணும். ஸோ அது பார்க்காம வாங்கணும் அப்படின்னா அது ஒரு லாஸ் தானே. ஸோ அதனால் அது குறைகள்னு சொல்கிறேன். இதில் பாதுகாக்கிறது கண்டிப்பாக பாதுகாத்து வைக்கணும். ஸோ அதை விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் ஆகும். ஏன்னா சின்ன பொருள் தானே, அந்த 100 mgலாம் குட்டியோண்டு இருக்கும். ஸோ நம்ம எங்கேயாவது விட்டுட்டோம் அப்படின்னா
அவ்வளோதான். அந்த ஒரு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதனால் சின்ன பொருளாக இருக்கிறதுனால அதுக்கு சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எங்கேயாவது வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து லாஸ் ஆயிரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுலபமாக அடகு வைக்க முடியாது. இது ஒரு குறைகள். ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சில பேங்க்கில் தான் சொல்கிறேன், எல்லா பேங்க்லேயும் வந்து அடகு வைக்க முடியாதுலாம் சொல்ல மாட்டேன். ஸோ நான் அடகு வைக்கிறது வந்து தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். காயின் வந்து அடகு வைக்க முடியுமா, எந்த பேங்க்கில் அடகு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பேங்க்லலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து அடகு வைக்கலாம். மேக்ஸிமம் காயின் வாங்கும்போது இந்த மகாலட்சுமிங்க போட்ட படம் போட்டது, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வாங்காதீங்க. சும்மா நார்மலாக காயின் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி காயின் வாங்கினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அடகு வைக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காயின் வாங்கும்போது நம்ம என்னென்ன கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து கழிவு இருக்கும். கழிவு அப்படின்னா வேஸ்டேஜ் ஃபுல்லாக இருக்கும். ஜிஎஸ்டி, செய்கூலி, சேதாரம் எல்லாமே வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து வாங்கும்போது கட்டி தான் வாங்குகிறோம். அதே வந்து நம்ம விற்கும்போது அப்படின்றது வந்து கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நமக்கு வேஸ்ட்டாக தான் ஆகும். அதனால் கழிவு இருக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி, செய்கூலி, வேஸ்டேஜ் எல்லாம் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ செய்கூலி சேதாரம் இல்லாமல் கூட நம்ம காயின் வாங்கலாம். அந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்பும் இருக்குது. ஸோ அதையுமே வந்து நீங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்பில் வாங்குறது வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். விற்கும்போது பணமாக வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில ஷாப்பில் வந்து பணமாக வந்து தராங்க. ஆனால் ஒரு சில ஷாப்பில் வந்து பணமாக தரமாட்டாங்க. இப்போ நீங்கள் வாங்கின கடையிலே விற்கிறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் நீங்கள் இந்த காயின் வாங்கியிருக்கீங்க, அப்போ ஜிஆர்டிலே நீங்கள் விற்கிறீங்க, ஒரு கஷ்டம் அப்படின்னா நீங்கள் அங்கேயே விற்று பணமாக வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து எல்லா கடையிலையுமே பண்ணுவாங்களான்னு தெரில. நம்ம வாங்கின மேக்ஸிமம் வந்து நம்ம வாங்கின கடையிலே வந்து கொடுத்துட்டு பணமாக வாங்குறதுனா வாங்க முடியும். அப்படி பணமாக வாங்குறது நமக்கு பெனிஃபிட்டாக அப்படி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெனிஃபிட் கிடையாது. ஏன்னா நம்ம வாங்கும்போது நம்ம ஜிஎஸ்டி, செய்கூலி, சேதாரம் எல்லாமே கட்டி இது பண்ணுவோம். ஆனால் அவங்க நமக்கு பணமாக கொடுக்கும்போது வந்து ஸோ அது எல்லாமே கழிச்சிட்டு நமக்கு தான் நட்டமாக இருக்கும். வாங்கும்போதோட நம்ம திருப்பி பணத்தை வாங்கும்போது ரொம்பவே கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். இதில் பேங்க்கில் வந்து காயின் வாங்க முடியுமா அப்படின்ட்டு பார்ப்போம். பேங்க்கில் வந்து காயின் வந்து வாங்க முடியும். அதில் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும். 100% வந்து 916 தான் இருக்கும். 100% வந்து 22 கேரட் இல்லை 24 கேரட்டாக இருக்கும். நம்ம வந்து குவாலிட்டியில் வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக குவாலிட்டியாக தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 2 கிராம் தான் நம்ம வந்து வாங்க முடியும். ஸோ எம்ஜி கணக்கெலாம் கிடையாது. 1 கிராம்பு எம்ஜி, 100 எம்ஜி, 500 எம்ஜிலாம் வந்து வாங்க முடியாது. வாங்கினீங்க அப்படின்னா 2 கிராம் தான் நம்மளால் வாங்க முடியும். திரும்ப வந்து அங்கேயே வந்து விற்க முடியாது நம்மளால். ஸோ வாங்கிட்டீங்க அப்படி தான் வாங்கினது மட்டும்தான். ஸோ வந்து விற்க முடியாது. இதில் என்ன ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா வந்து 10%லேருந்து 12% வந்து அதிகமாக இருக்கும். நம்ம ஜுவல்லரி ஷாப்பில் வாங்குறதோட இங்கே வந்து கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருக்கும், காயினோட ரேட்டு. ஆனால் வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் ஜுவல்லரி ஷாப்பில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதோட இது வந்து 10 மடங்கு இல்லைனா வந்து 12% வந்து அதிகமாக இருக்கும் காயின் ரேட்டு. ஸோ இப்போ வந்து கோல்டு ரேட்டு வந்து கூடிக்கிட்டே போகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் காயின் வாங்கி வைக்கிறது வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து அதுவுமே பெனிஃபிட்டு. நீங்கள் வந்து 1 கிராம் 2 கிராம் இப்படி மாதம் சேமித்து வச்சுட்டு ஒரு 10 கிராம் 20 கிராம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை கொடுத்துட்டு அதே ஜுவல்லரி ஷாப்பில் வந்து நீங்கள் வந்து ஜுவல்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து செய்கூலி சேதாரம் பார்த்து வாங்குகிறோம் அப்படின்னாலுமே அது ரொம்ப கம்மி தான். அதனால் நீங்கள் காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் கோல்டு ஷீட்டு போட்டு காயின் வாங்காமல் நீங்கள் வந்து கையில் எவ்வளோ பணம் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி காயின் வாங்குறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த மாதிரி வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேர்டி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.